நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மீண்டும் NDA ஆட்சி அமைகின்றது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் முதலில் எண்ணப்பட்ட 17 தொகுதிகளில் NDA கூட்டணியில் உள்ள NR காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், பாஜக 2 தொகுதிகளிலும், அதிமுக 1 தொகுதியிலும் என 12 தொகுதிகளில் இதுவரை வென்றுள்ளது. இதுவரை வென்ற சுயேட்சை வேட்பாளர்களில் 2 NDA கூட்டணிக்கு நெருக்கமானவர்கள். அத்துடன் 3 நியமன MLAக்களை மத்திய அரசு நியமித்துள்ளது. இதன் மூலம் புதுச்சேரியில் மீண்டும் NDA ஆட்சி அமைகின்றது. அதே நேரம் காங்கிரஸ் திமுக கூட்டணி பலத்த பின்னடைவை சந்தித்துள்ளது. புதுச்சேரியில் முதல் சுற்றாக மண்ணாடிப்பட்டு, ஊசுடு, வில்லியனூர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, உப்பளம், நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், ஏம்பலம், நெட்டப்பாக்கம், நெடுங்காடு, காரைக்கால் வடக்கு, நிரவி, திருப்பட்டினம், மாஹே, ஏனாம் ஆகிய 17 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுள்ளது. இதில் தட்டாஞ்சாவடியில் NR காங்கிரஸ் நிறுவனர் ரங்கசாமியும், முத்தியால்பேட்டில் வையாபுரி மணிகண்டனும், ஏனாமில் மலாடி கிருஷ்ணாராவும், அரியாங்குப்பத்தில் ஐயப்பனும், நெட்டப்பாக்கத்தில் பேரவையின் துணைத் தலைவர் ராஜவேலுவும், வில்லியனூரில் ரவிக்குமார், ஏம்பலத்தில் மோகன்தாஸ், காரைக்கால் வடக்கில் அமைச்சர் திருமுருகனும், லாஸ்பேட்டையில் சிவக்கொழுந்தும் வென்றுள்ளனர். NDA கூட்டணியில் உள்ள பாஜகவில் மண்ணாடிப்பட்டில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயமும், நிரவி TR பட்டினத்தில் மீனாட்சி சுந்தரமும் வென்றனர். உப்பளம் தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரஸ் கட்சியில் ஊசூடு தொகுதியில் கார்த்திகேயன் வென்றுள்ளார். நெல்லித்தோப்பில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வெற்றி பெற்றுள்ளார். சுயேட்சை வேட்பாளர்களில் மாஹேவில் அசோக்குமாரும், நெடுங்காட்டில் விக்னேஸ்வரனும், கதிர்காமத்தில் அழகு என்கின்ற அழகானந்தமும் வென்றுள்ளனர். இதில் அழகு ரங்கசாமிக்கும், விக்னேஸ்வரன் பாஜகவிற்கும் நெருக்கமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது முதல் கட்டமாக 17 தொகுதிகள் எண்ணப்பட்டன. அதில் NDA கூட்டணியில் உள்ள NR காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், பாஜக 2 தொகுதிகளிலும், அதிமுக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது. வென்ற சுயேட்சைகளில் 2 NDA கூட்டணிக்கு நெருக்கமானவர்கள். அத்துடன் 3 நியமன MLAக்களை மத்திய அரசு நியமிக்கும். மொத்தம் 16 MLAக்கள் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். அதனால் புதுச்சேரியில் மீண்டும் NDA ஆட்சி அமைகின்றது. திமுக காங்கிரஸ் பலத்த பின்னடைவை முதல் சுற்றில் சந்தித்துள்ளது.
பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் LJK தலைவர் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இவருடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் முதன்மை செயலாளர் சுரேஷ், பொதுச் செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற கோ பூஜை, கன்னியா பூஜை மற்றும் சுமங்கலி பூஜையில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். சித்ரா பௌர்ணமி நாளில் கோபூஜை, கன்னியா பூஜை மற்றும் சுமங்கலி பூஜை செய்வது குடும்பத்திற்கு செல்வம், ஆரோக்கியம் மற்றும் பாவ மன்னிப்பை தரும் என்பது ஐதீகம் என்பதால் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோ பூஜை செய்து பசுக்களுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 சிறுமிகள் மற்றும் 3 சுமங்கலி பெண்களை சக்தி தேவியின் சக்திகளாக அங்கீகரித்து சகல செல்வங்களையும் நற்பலன்களையும் வேண்டி பாதங்களை கழுவி மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு ஆரத்தி எடுத்து புதிய ஆடைகள் தட்சணை வழங்கப்பட்டு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆசீர்வாதம் பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. பணம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். பணம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? பணம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ID கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Koyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroup திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஓவிய கண்காட்சி 1/5/2026 முதல் 14/5/2026 வியாழக்கிழமை வரை நடைபெற உள்ளது. கலை மாமணி M. ஜெயராம் அவர்களின் ஓவிய படைப்பு கண்காட்சி ஆளுநர் மாளிகை எதிரே மற்றும் புதுச்சேரி அருங்காட்சியகம் பக்கத்தில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்கலை கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஓவியர்கள் ராஜேந்திரன், ஓவியர்கள் கலைமாமணி முனுசாமி, கலைமாமணி ஆனந்தவேலு, குமரன், பழனி, ராமன், சக்திதாசன், ஓவியர் அலெக்ஸ்ராஜ் மற்றும் பார்வையாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஓவியங்களை பார்த்துவிட்டு தங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சென்றனர்.
கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்பகலா சமேத ஸ்ரீ முத்து மண்டப ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்பகலா சமேத ஸ்ரீ முத்து மண்டப ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திருக்கைலாயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பரமேஸ்வரன், ஸ்ரீ மகாவிஷ்ணு அதாவது மோகினிக்கும், திருத்தியை குமரனாக தோன்றிய சிரஞ்சீவி ஸ்ரீ முத்து மண்டப ஐயனாரப்பன் சுவாமிக்கும், வேள்விநாதன் வெள்ளையம்மாள் இவர்களின் குமாரத்தியுமான சௌபாக்கியவதிகளுமான ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்பகலா என்கின்ற கன்னிகைகளுக்கும் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் மற்றும் குல தெய்வ வழிபாட்டாளர்கள் அனைவரும் வருகை தந்து திருக்கல்யாண வைபவத்தினை நடத்தி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ பிரம்மதேவன், ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ லக்ஷ்மி தேவி, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பார்வதி தேவி முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மேல் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குல தெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் கிளியனூர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் சின்மய அம்ரித் யாத்திரை எனும் 295 நாள் ஆன்மீக பயணம் நடைபெறுகின்றது. சின்மயா மிஷன் என்பது உலகளாவிய ஆன்மீகம் மற்றும் கல்வி அமைப்பாகும். இது 1951ஆம் ஆண்டு உலகளாவிய ஆன்மீக மறுமலர்ச்சியை கீதா ஞான யஜ்ஜங்கள் மூலம் உருவாக்கிய தொலைநோக்கு பார்வை கொண்ட வேதாந்த அறிஞர் சுவாமி சின்மயானந்தர் அவர்களால் நிறுவப்பட்டது. இம்மிஷனின் குறிக்கோள் அதிகமான மக்களுக்கு அதிகமான காலத்திற்கு அதிகமான மகிழ்ச்சி என்பதாகும். இதன் குறிக்கோள் சாதி, மதம் என்பவற்றை பொருட்படுத்தாது அனைவருக்கும் சமமாக அமையும் வேதாந்த தத்துவத்தை, அதாவது உபனிஷதங்கள் மற்றும் பகவத்கீதையின் போதனைகளை அடிப்படையாக கொண்ட சின்மயா மிஷன் தற்பொழுது தனது 75ஆம் ஆண்டு விழாவை சின்மய அம்ரித் மகோற்சவம் என்று கொண்டாடுகின்றது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக சின்மய அம்ரித் யாத்திரை எனும் 295 நாள் ஆன்மீக பயணம் நடத்தப்படுகின்றது. இந்த யாத்திரை இந்தியாவின் 29 மாநிலங்களையும் சுற்றி சுமார் 35,000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றது. இது 31 டிசம்பர் 2025 அன்று பூனேவில் இருந்து துவங்கியது. இந்த ஆன்மீக யாத்திரை 2026 மே 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் புதுச்சேரியில் நடைபெறும். இந்த நிகழ்ச்சி சின்மயா மிஷன் புதுச்சேரி மற்றும் கோயம்புத்தூர் ஆன்மீக வழிகாட்டியான சுவாமி பிரதிஷ்டானந்தா அவர்களின் வழிகாட்டுதலில் தலைவர் நடராஜன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. மேலும் குழு உறுப்பினர் ரவி அவர்கள் ஒருங்கிணைக்கின்றார். இந்த யாத்திரையின் முக்கிய நோக்கம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவது மற்றும் சுவாமி சின்மயானந்தரின் போதனைகளை டிஜிட்டல் உரைகள், இளைஞரின் செயல்பாடுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் மற்றும் சத் சங்கங்கள் மூலம் பரப்புவது ஆகும். சின்மய அம்ரித் யாத்திரையின் சிறப்பம்சங்கள்: விஸ்டம் ஆன் வீல்ஸ், சக்கரங்களின் ஞானம் என்ற பயண கண்காட்சிகள், சுவாமி சின்மயானந்தரின் பழமையான வீடியோ உரைகள் பிராந்திய மொழிகளில், கலாச்சார நிகழ்ச்சிகள், பஜனைகள் மற்றும் சத் சங்கங்கள், இளைஞர்களுக்கான செயல்பாடுகள் மற்றும் கல்வி தொடர்பான கலந்துரையாடல்கள், குரு தேவரின் பாதுகைகள் மற்றும் அரிய பொருட்களின் காட்சி. இந்த சின்மய அம்ரித் யாத்திரையில் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி சின்மயானந்தருக்கு நன்றிகளை தெரிவிக்க வேண்டுகின்றோம். Sometime and Pooja Swamiji to kindly go up near them so that a beautiful photograph can be taken. Our committee members, Sharanya Amma, Purna Gyanananda Amma, all of
அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள், நமஸ்காரங்கள். புதுச்சேரி எனக்கு புதுசு இல்லை. 2000 2004 2005 வரைக்கும் சின்மயா மிஷன் புதுச்சேரியில் சேவை பண்ணுறதுக்கான பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு இங்கே கிடைச்சது. அப்போதான் தெரியும் வந்தது புதுச்சேரியோடைய முக்கியமான உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதபுரி அப்படின்னு பேர். ஸோ வேதங்களே தாங்கி நின்ற ஊர் அப்படின்னு இந்த ஊருடைய மகிமை அப்படின்றது கேள்விப்பட்டேன். அந்த ஃபேமிலியே ரொம்ப பியூட்டிஃபுல். அவங்களோட பெரிய பொண்ணு இப்போ இந்த பசங்கள்லாம் இந்த யாத்திரைக்கு வந்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி யுவவீர் கோர்ஸை அவங்க பொண்ணு பண்ணி 1 year சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ் சின்ன விஜயான்னு சொல்லி கேர்ள்ஸுக்கான ஆர்ஃபனேஜ் நம்ம சின்மயா மிஷனில் ஆந்திராவில் இருக்குது. அங்கே சர்வ் பண்ணாங்க. அவங்க யாருமே யாருக்கும் தெரியாது. அவ்வளோ சிம்பிளாக இருந்தது. ஜெய் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஜெய் வரும்போது நீங்கள் பலூன்ஸை அழகாக ரிலீஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பலூன் எல்லாம் பகவான் ஆகாசத்தில் கூப்பிட்டுப்பாரு. அந்த லைட்ஸ் எல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு எங்களோட மக்கள் சின்மயா மிஷன் மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது அந்த லைட்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்துருவீங்க. இப்போ நான் ரிக்வெஸ்ட் நட்ராஜன்ஜி அண்ட் மாலாமா டு கைண்ட்லி பெர்ஃபார்ம் தி ஆர்ட். LED ஆரத்தி எல்லாரும் காண்பிக்கலாம். எங்க குருஜி பாடுவாரு, அந்த ஆரத்திக்கு நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் ஒட்டியே நில்லுங்க 2 பேரும் கொஞ்சம். ஓகே. Sweet in my